வணக்கம் நேர்களே, இது உள்ளது உள்ளபடி. ஒரு இந்திய குடிமகனுக்கு சம உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலை எதிர்க்கின்ற உரிமை, கூடி வாழும் உரிமை, சமய சார்பு உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை, அரசியல் அமைப்பை சீர்படுத்துகின்ற உரிமை போன்ற எல்லா இன்றியமையாத உரிமைகளும் அடிப்படை உரிமைகளாக இருக்கின்றன. இந்த நிலையிலே தனக்கு அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளின்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதை சுதந்திரமாக அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள். இந்த அடிப்படை உரிமைகள் இன பாகுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி, சாதி சமய வேறுபாடின்றி அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவர்களும் அதை அனுபவிக்க வேண்டும். இவைகள் மறுக்கப்படுகின்ற போதுதான் நீதிமன்றங்கள் தலையிட்டு அவற்றை பெற்று தருகின்றன. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் சட்டங்கள் எல்லா துறைகளிலும் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்வி எல்லோருடைய மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டேனியல் அவர்கள் வந்துள்ளார்கள். தொடர்ந்து அவருடன் விவாதிப்போம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 044667888877. மீண்டும் ஒரு முறை 044667888877. மற்றொரு தொலைபேசி எண் 044667888899. டேனியல் சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த டாபிக், அதாவது இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பொதுவாக எல்லா துறைகளிலும் சட்டங்கள் முறையாக பின்பற்றப்படுகிறதான்னு எடுத்திருக்கோம். இன்றைக்கு இந்த தலைப்பு எடுத்திருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தமிழகத்தை ஒழுக்கி இருக்கக்கூடிய கிரானைட் குவாரி முறைகேடு. இன்றைக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் அங்க போய் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே அந்த குவாரிகள் நிர்ணயிக்கப்படுகின்ற போது, இதுல இவ்வளவு கல் தான் வெட்டி எடுக்கணும்னு சொல்லி அனுமதி வழங்கப்படுகின்ற போது அந்த சூழ்நிலையில் சட்டங்கள் எங்கே போச்சு? ஏன்னா சட்டங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் சட்டங்கள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று காலம் போன போக்கெல்லாம் தெரியுது. இப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் சட்டங்கள் முறையாக பின்பற்றப்படுகிறதா? உதாரணமாக சொல்ல போனா, சட்டங்கள் ஒரு துறையிலையுமே ஒழுங்காக பின்பற்றப்படவில்லை. ஒரு பிரச்சனை உலகுக்கு வெளிச்சத்துக்கு வரும்போதுதான் சட்டங்கள் பின்பற்றப்படவில்லை என்பது மற்ற எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் அதிகார வர்க்கத்துக்கு ஏற்கனவே தெரியும் சட்டங்கள் பின்பற்றப்படவில்லை என்று. இப்போ உதாரணத்துக்கு இந்த கல்குவாரி எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு நாட்கள் அதை தோண்டி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு தான் அது நடந்திருக்க முடியும். அவர்கள் இப்போ காரணமே என்னன்னா, அவங்கவுங்க சுயநலத்துக்காக ஏதோ லஞ்சமாக சில பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுமதித்து விடுகிறார்கள். என்ன ஒரு காரணம் என்றால், அதிகார வர்க்கத்திலே 190% லஞ்சத்துக்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் வரப்போய் தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உலகுக்கு வெளிச்சத்துக்கு வருகிறது. இவ்வளவு நாட்களும் அந்த மதுரையிலே ஆட்சியாளர் ஆட்சி தான் செய்திருக்கிறார்கள். அதாவது கலெக்டர் இருந்திருக்கிறார், பல அரசு அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள், அந்த கல்குவாரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள், அவர்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேர் இருந்தும் இதுவரைக்கும் அதை வெளியே கொண்டு வரவில்லை. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறார். அதற்கு அப்பொழுதுதான் இதனுடைய பாதிப்பு மக்களுக்கே தெரிய வருகிறது, அதிகார வர்க்கத்துக்கும் தெரிய வருகிறது. இன்று அது பிரபலமாக பேசப்படுகிறது. இன்னும் காலப்போக்கில் அது மறைந்துவிடும். இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு பிரச்சனை வெளியே வரும். அந்த பிரச்சனை வெளியே வரும்போது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அது சம்பந்தப்பட்ட சட்டங்கள் மீறுதல், இதெல்லாம் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வருகின்றன. இவ்விதமாக ஒரு துறையிலே கூட சட்டங்கள் இருக்கின்றன. சட்டங்கள் பின்பற்றப்பட்டால் பிரச்சனைகள் குறையும், நீதிமன்றத்துக்கும் வேலைகள் குறையும், லஞ்சத்தை ஒழிக்க முடியும். ஆனால் சட்டங்கள் யாருமே பின்பற்றப்படவில்லை. தனி மனிதன் சுயநலத்துக்காக சட்டத்தை மீறுகிறான். இப்போ கல்குவாரியில அவன் சட்டத்தை மீறி, இப்போ மணல் குவாரி எடுத்துக்கிட்டாலும் அதே தான். இவ்வளவு மணல் தான் ஒரு ஆற்றில் எடுக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்கிறது. அரசாங்கம் சில விதிமுறைகளை வகுத்து இவ்வளவுதான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் காரணம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக சட்டத்தை மீறி அதிகமான மணலை எடுத்து வியாபார நோக்கத்திற்காக அவன் செயல்பட்டு விடுகிறான். இதில் பாதிக்கப்படுவது யார் என்றால் பொதுமக்களாகிய அநேகர், அதாவது நாம் தான் பாதிக்கப்படுகிறோம். இல்ல, இந்த ஒரு சில துறைகள் இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய இந்த கனிம வளங்கள் சார்ந்த துறையில் அரசுக்கு நேரடியாக இழப்பு இருக்கு. இது தவிர்த்து இந்த சட்ட மீறல்கள் நடக்கின்ற போது இதை கண்காணிப்பதற்கு அரசு ஏதேனும் குழுக்களையோ இல்ல அமைப்பையோ வைத்திருக்கிறதா? அரசு அது இப்போ ஒவ்வொரு துறையிலையும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ விஎன்டிஏசி டிபார்ட்மெண்ட் இருக்கு. விஎன்டிஏசி டிபார்ட்மெண்ட் இப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அது ஒரு துறை. அவங்களுடைய வேலை என்ன? எங்கெங்கே சட்டம் மீறுறாங்க, யார் யார் லஞ்சம் வாங்குறாங்க, யார் யார் சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறாங்க கண்காணிக்கிற வேலை தான் அவங்க வேலை. ஆனா அந்த வேலை சரியாக செய்யப்படவில்லை.
இப்போ அவங்கலாம் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா மேன் பவர் இல்லை, கேட்டாங்கன்னா மேன் பவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா அரசாங்க அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குறாங்களா, அவங்க வந்து சரியானபடி தன்னுடைய கடமையை செய்யறாங்களா, சட்டத்தை மீறி நடக்கிறாங்களான்னு பார்க்குற வேலை தான் அவங்க வேலை. ஆனா நடப்பது என்ன? இப்போ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை கேசஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கேஸ் யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா வருவாங்க, ட்ராப் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, வந்து ட்ராப் பண்ணி பிடிப்பாங்க. ஏதாவது 1-2 கேசஸ் அங்கங்க போடுவாங்க, அவ்வளவுதான். நேரடியாக அவர்களாக சென்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கண்காணிச்சாங்கன்னு வச்சுக்கோ, இது ஓரளவுக்கு நம்ம அதை ஒழிக்க முடியும். சரி சார், இப்போ உள்ளது உள்ளபடியில் ஒரு காலர் வந்திருக்காரு. சார் வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கங்க, நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து டாக்டர் பாலாஜி. சொல்லுங்க பாலாஜி சார், இந்த நிகழ்ச்சியில் என்ன உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார், அரசு துறைகள் எல்லாத்துலயுமே இப்ப வந்து லஞ்சம்ங்கிறது அதிகமாயிருக்கு. அது வந்து இத வந்து அரசு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அரசு ஊக்குவிக்கிறதுனாலதான் அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து ஈஸியா துணை போறாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை, சும்மா ஒரு ரைடு அது இதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அது ஒரு 2 மாசம் ஆச்சுன்னா அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்ல. அவங்க அந்த வாங்கின லஞ்ச பணத்திலேயே கொஞ்சம் அவங்க வந்து ஈஸியா வெளியில வச்சுட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இந்த குரூப் 2 வினா விளையாடுதான் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அவங்கள வந்து நம்ம வந்து மற்ற அமைப்புகள் மாதிரி ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் கொஸ்டின் பண்ண முடியாது. எதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா, நேர்மையா வெளிப்படையா நடக்கணுங்கிறதுக்காக, யாருக்கும் அடிபணியாம நடக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஆனா அதையே அவங்க வந்து எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்றது வந்து ஓவராலாவே வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா துறைகள்லயுமே லஞ்சங்கிறது அதிகமாயிருக்கு. சரிங்க பாலாஜி, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கப்போ இந்த குறிப்பிட்ட துறையில் சட்டம் மீறல்கள் அதிகமாக இருக்கிறது, சட்டத்தை அவர்கள் சரியாக பின்பற்றப்படவில்லைனா நீங்க எந்த துறையை சொல்றீங்க? எல்லா துறையிலுமே இருக்குங்க சார். ரெவென்யூ ஆகட்டும், எல்லா துறையுமே தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலுமே வந்து லஞ்சம் அதிகமாயிருக்கு. நன்றி உங்கள் கருத்துக்கு நன்றி பாலாஜி. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒட்டுமொத்த நான் எந்த துறையும் சொல்ல விரும்பல, எல்லா துறைகளிலும் இருக்கின்றாரு. இப்போ நேற்று நடந்த ஒரு சம்பவம், அதாவது இன்னும் வந்து அது உறுதி செய்யப்படாத தகவலாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நேற்று நடந்தது. இதுல வந்து ஒரு சில இடங்கள்ல கேள்வித்தாள் அப்படிதான் சொல்றாங்க. காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து அந்த குறிப்பிட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சட்ட மீறல்கள் எந்த வகையில நடக்குது, இதற்கு யார் துணையாக இருப்பார்கள்? ஏன்னா இது வந்து ஒரு தேர்வு முறையானது பலருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வு. இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி நிறைய ஊழல் நடந்து போச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் போய் அவங்க சர்ச் பண்ணி சில மெம்பர்ஸ் எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. பல பேர் அந்த அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. இப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் புது ஆட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஓரளவுக்கு லஞ்சம் அதாவது இந்த மாதிரி ஊழல் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டை புது சேர்மன் போட்டிருக்காங்க, புது ஆட்களை நியமிச்சிருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நேற்று நடந்தது ஒரு வருந்தத்துக்கு ஒரு காரியம்தான். இதுல ஏன்னா இதுல வந்து இப்போ பாருங்க, இதுல யாரோ ஒருவர் இதுல வந்து தலையிட்டு ஏதோ ஒரு காரியத்தை லஞ்சமா பெற்றுக்கொண்டு கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. பண்ணி இந்த மாதிரி காரியம் நடந்து போச்சு. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து புறையோடி போச்சு. அதாவது லஞ்சங்கிறது ஆர்டர் ஆஃப் த டே. அதாவது அதை பற்றி யாருமே ஒரு சிந்திக்கிறது இல்லை, தனி மனிதனும் சிந்திக்கிறது இல்லை, அதிகாரிகளும் அதை பற்றி ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு காஃபியை குடிக்கிறோம், பணம் பே பண்ணுறோம். அதே மாதிரி ஏதோ பணம் கொடுத்தா நமக்கு வந்து சில காரியங்கள் நடந்துரும் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலயும் வந்து சர்வசாதாரணமாக நடந்து போச்சு. அதாவது இந்த சட்ட மீறல்கள், சட்ட விதிமுறைகள் மீறல் தான் ஊழலின் பிறப்பிடமாக இருக்கிறதுன்றீங்க? நிச்சயமா சட்டம் மீறும் பொழுதுதான் ஊழலுக்கு அது வழிவகுக்கிறது. ஏன்னா ஒரு சட்டத்தை ஏன் மீறான்னா, ஏதோ நான் சில காரியங்களை என்ன சுயநலத்துக்காக சில காரியங்களை நான் வந்து சட்டத்தை மீறி, இப்போ உதாரணமா இப்போ சர்வீஸ் கமிஷன்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நிறைய பேர் அதுக்குன்னு கஷ்டப்பட்டு படிச்சு இரவு பகலா படிச்சு சின்சியரா மாணவர்கள் அதுக்காக வேண்டியே சில மாதங்கள் அதுக்குன்னு ஒதுக்கி படிச்சு அவங்க வந்து பரீட்சை எழுதுறாங்க. இதுக்கு மத்தியில யாரோ ஒருவர் போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்தோ அது லஞ்சமாகவோ மறைமுகமாகவோ சட்டத்தை மீறி சில காரியங்களை செய்யும் போது உண்மையாகவே கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலைக்கு போகணுங்கிற மாணவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. சோ இந்த மாதிரி சட்ட மீறல்கள் செய்வது யாருன்னா அதிகார வர்க்கமும் துணை போகுது. சமுதாயத்தில் சில பேர் பணத்தை கொடுத்து எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சு, மனப்பாங்கு வந்துருச்சு. தொடர்ந்து இதை பற்றி விவாதிப்போம். அதற்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காரு. சார் வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஹலோ வணக்கம், உள்ளது உள்ளபடி சொல்லுங்க. உள்ளது சார், அறந்தாங்கி ராமையா சார். சொல்லுங்க ராமையா சார். ராமையா சார், சார் நீங்க இந்த ஊழலை ஒழிக்கணும்னா அரசாங்கத்துல சட்டம் வந்து
ஒரு 100 சட்டம் இருக்குன்னு சொன்னா பொதுமக்களுக்கு ஆதரவா 2 சட்டம் 4 சட்டம் தான் சார் இருக்கு. மீதி கூட அரசுக்கு ஆதரவா இருக்கு. அப்ப நீங்க எந்த வகையிலையாச்சும் வளர்ச்சி லஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் ஒழிய சட்டத்தை முழுமையாக பொதுமக்களுக்கு பயன்படுற அளவுக்கு பண்ணாதான் சார் அது பண்ண முடியும். இல்லைன்னா ஏன்னா எங்க பார்த்தாலும் இதுலயே லஞ்சம். அதை சாதாரண நிப்பாட்டணும்னா பொதுவாகவே சட்டங்கள் அரசுக்கு ஆதரவா இருக்கு. அதை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் மக்களை அந்த லஞ்சம் வழிக்கு கொண்டு போய் வேற வழி இல்லாத செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு. இன்னைக்கு குறிப்பா ஒரு சாதாரணமா ஒரு சொத்து ஒரு வாங்குறோம். அந்த சொத்தினுடைய மதிப்பு 2 லட்சம். ஆனா பத்திரம் வாங்குறது இந்தியா முழுக்க என்ன பண்றோம்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு சொத்து வாங்குறோம். அப்ப அது கருப்பு பணம். அதே மாதிரி சட்டங்கள் சரியா செயல்பட்டா அந்த நாட்டுல எல்லாமே சரியா இருக்கணும். அதான் சார் வளரணுங்கிறதான் பொதுமக்களுடைய விருப்பம். அண்ணா சார் இருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாரு, லஞ்சம் அதாவது ஊழலை ஒழிக்கணுங்கிறாரு. எல்லாருக்குமே ஊழலை ஒழிக்கணுங்கிறதுல என்ன யாருக்குமே மாறுபட்ட கருத்து இல்லை சார். ஆனா அதே நேரத்தில் அதை யாரு உருவாக்குறது? ஆனா அரசாங்கத்தினுடைய சட்டங்களை சரியா செம்மையா செயல்படுத்தினா நிச்சயமாக அந்த லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் சார். இது ஊழலை ஒழிப்பதற்கு அண்ணா ஹசாரே சொன்னபடி புது சட்டங்கள் தேவையில்லை, இப்போது இருக்கின்ற சட்டங்களையே முறையாக பின்பற்றினால் ஊழல் நடக்காதுன்றீங்க. அது நடக்காதுன்னா அரசாங்கத்துக்கு ஆதரவா தானே சார் 90 சட்டம் இருக்கு. உங்களுக்கு 5 சட்டம் தான் மக்களுக்கு ஆதரவா இருக்கு. இப்போ இந்த சட்டம் மக்களுக்காக, அதாவது மக்களால் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், மக்களுக்காக, அதாவது மெஜாரிட்டி அரசுக்கு ஆதரவா இருக்கு சார். இவர் என்ன சொல்றேன்னா, அந்த சட்டங்கள் மெஜாரிட்டி அரசுக்கு ஆதரவாக இருக்கிறது. அரசு சட்டங்களை இயற்றுகிறதால் அரசு இயந்திரத்திற்கும் அரசுக்கு தான் ஆதரவா இருக்கு. ஒரு நடுநிலையான மக்களுக்கு இந்த சட்டம் ஆதரவா இல்ல அப்படின்றாரு. இது உங்களுடைய கருத்து? அதாவது சட்டங்கள் ஆதரவா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. பொதுவா சட்டம் ஏற்றாங்க. எதுக்கு ஏற்றாங்கன்னா சில காரியங்களை முறைகேடுகளை தடுப்பதற்காக தான் சட்டம் ஏற்றாங்க. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு இருக்கு, அதாவது பிசி ஆக்ட். அதில் என்ன லஞ்சம் வாங்கினா தண்டிக்கணும் அப்படின்னு சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். யார்? அரசு அதிகாரிகள். இது அரசுக்கு ஆதரவான சட்டம் கிடையாது. இது அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதற்காக ஏற்றப்பட்ட ஒரு சட்டம். பட் இந்த சட்டம் முறையாக பின்பற்றப்படலை. நிறைய பேர் இதில் இப்போ ட்ராப் கேசஸ், சில கேசஸ் தான் இதில் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சட்டத்தில் இதில் இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும். ஐயோ நம்ம லஞ்சம் வாங்குறது தெரிஞ்சிட்டுனா உடனே நமக்கு இந்த சட்டம் நமக்கு நம்ம மேலே பாயுமே, இந்த சட்டத்தின்படி நம்ம தண்டிக்கப்படுவோங்கிற பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில எல்லா தவறுகளுக்குமே சட்டத்தில் தீர்வு இருக்கிறதா? எல்லா தவறுகளுக்குமே சட்டத்தில் தண்டனையும் இந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கான சட்ட வரைமுறைகளும் இருக்கிறதா? இன்றைக்கு எல்லா சட்டத்திலும் வரைமுறைகள் இருக்கிறது, வரைமுறை இருக்கிறது. ஆனா சரியா பின்பற்றப்படல. எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த சட்டத்தை யார் ஃபாலோ பண்றா? இந்த சட்டம் பின்பற்றப்படலை. ஸோ அதே மாதிரி சட்டங்கள் எல்லாவற்றிற்கும் இருக்கிறது. எல்லா துறைகளுக்கும் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் தங்களுடைய கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்கிற சட்டம் எல்லா துறையிலும் இருக்குது. அந்த சட்டங்கள் சரியாக பின்பற்றப்படவில்லாத காரணத்தினால லஞ்சம் பெருகிவிட்டது. மற்ற எல்லா தவறுகளும் முறைகேடுகளும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இதான் உண்மை. இப்ப இந்த சட்டத்தை பின்பற்றது யாரு? இப்ப அரசு அதிகாரிகள் மேல இருக்கிற அதிகாரிகள் இருந்து சாதாரண கடைநிலை ஊழியர் வரைக்கும் லஞ்சம் இதாயிடுச்சு. அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்றவாறு. சரி, இந்த லஞ்சம் அப்படின்ற இந்த சூழ்நிலையில இந்த சட்டம் அவர் சொன்ன மாதிரி அரசுக்கு சாதகமாக இருக்கின்றாங்க. இன்னொரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. சட்டம் ஒரு சில தனியாருக்கு சாதகமாக, அதாவது சட்டத்தை வளைக்கக்கூடியவர்களாக பெரிய புள்ளிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இது என்ன மாதிரியான விஷயம்? இது சட்டத்தை யார் வளைக்கிறார்கள்? உண்மையிலே சட்டத்தை வளைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. சட்டம் சட்டமாகத்தான் இருக்கிறது. ஆதரவான சட்டம் எதிரான சட்டம் அப்படின்னு கிடையாது. இப்போ சட்டம் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் சட்டம் ஏற்றப்படுகிறது. நோக்கம் என்ன? முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சட்டம் ஏற்றப்படுகிறது. இந்த சட்டம் பின்பற்றப்பட வேண்டும். அரசாங்கத்தாலும் அரசாங்க அதிகாரிகளாலும் பின்பற்றப்படணும். சாதாரண குடிமகனாகிய ஒரு குடிமகனும் அதை பின்பற்றப்படணுங்கிற நோக்கத்தினால சட்டம் ஏற்றப்படுகிறது. ஆனா இந்த சூழ்நிலையில் என்ன ஆகிறது என்றால், தனிப்பட்ட நபர், இப்போ பணம் படைத்தவர்கள் சட்டத்தை வளைக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சட்டம் வளையவில்லை. சட்டத்தை யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அவங்க வளைந்து போகிறார்கள். நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் அவங்க வளைஞ்சு போயிடுறாங்க. அந்த சட்டத்தை கண்டும் காணாம விட்டுறாங்க. இப்ப கல்குவாரி இருக்குது, இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. இப்ப யார் அதை வளைஞ்சு கொடுத்தது? ரூலா வளைஞ்சது இல்லையே. சட்டம் வளையல, இதற்கான அதிகாரிகளும் அதிகார மையங்களும் வளைந்து கொடுத்துறாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார்.